என் பேர் வேலு. நான் ஒரு தனிமை விரும்பி. ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸே ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் நான் தனிமையை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேருக்கு என்னை பிடிக்காது, என்னை சைக்கோன்னு கூட சொல்லுவாங்க. அது என்னை ரொம்ப காயப்படுத்தும். ஆனால் நான் வெளிக்காட்டிக்க மாட்டேன். நான் இப்படி ஆனதுக்கு யார் காரணம்னு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு கொஞ்ச நேரம் நீங்கள் என்னோட ட்ராவல் பண்ணணும். போகலாமா? இப்போ எனக்கு 5 வயசு. நான் ஒரு பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வராங்க, டிஃபன் ரெடி பண்ணி வை. அப்போ ஆமா, வீட்டு செலவுக்கு காசு கொடுக்கறதே வக்கல்ல. இதுல சமைக்க சொன்னா என்னத்த சமைக்கிறது? கொடுத்த காசெல்லாம் என்னடி பண்ண? மாத்தா வீட்டு கொடுத்துட்டியா? என்னை பத்தி எதனாலும் பேசு, அவங்கள பத்தி பேச உனக்கு யோகியதே கிடையாது. அப்புறம் மரியாதை கெட்டுடும். என்னடி எதிர்த்து பேசுறியா? உனக்கெல்லாம் 4 வச்சா தாண்டி சரி பண்ணிட்டு வருவேன். என்ன நடக்குதுன்னு கூட என்னால் அப்போ புரிஞ்சுக்க முடியல. என் மேலே தெரிச்சது எங்கள் அம்மாவோட ரத்தம்னு கூட அப்போ எனக்கு தெரியாது. உங்களில் எத்தனை பேர்த்துக்கு தெரியும், ஒரு குழந்தை அதோட அம்மா வயிற்றில் 6 மாத கருவாக இருக்கும் போதே அவங்க அம்மாவை பாதிக்கிற அத்தனை உணர்வுகளும் அந்த குழந்தையும் பாதிக்கணும். எங்கள் அப்பா அம்மா அதை உணரவே இல்லை. ஏன் இன்னைக்கு வரைக்கும் அவங்க உணரவே இல்லை. இப்போ எனக்கு 15 வயசு. சின்ன வயசுலேருந்தே சண்டையை பார்த்து பார்த்து எனக்கு இப்போ அவங்களுக்குள்ளே எதனால் சண்டைன்ட்டு ஓரளவு நல்லாவே புரிய ஆரம்பிச்சிடுச்சு. இது வரைக்கும் அவங்களுக்குள்ளே சண்டை குறையவே இல்லை. டெய்லியும் சண்டை தான். எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கல. வீடே நரகமாகப்பட்டது. வெளியவும் யாரோடையும் என்னால் நல்லா பழக முடியலை. என் கோவத்தை யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாமல் நான் வெளியெல்லாத்தோடவும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நானே தனிமைப்படுத்திக்கிட்டேன். என்னோடய தனிமையை போக்கிக்க மெல்ல மெல்ல தம்மு தண்ணின்னு ஒவ்வொரு கெட்ட பழக்கமாக பழக ஆரம்பித்தேன். ஒவ்வொரு குழந்தைக்கும் முதல் டீச்சர் அவங்க அப்பா அம்மா தான். அவங்கக்கிட்ட இருந்து தான் அது பேச, நடக்க, பழக, ஏன் பேச உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள் முதற்கொண்டு பல விஷயங்களை கற்றுக்குது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ எனக்கு 30 வயசு முடிஞ்சது. எனக்கு கல்யாணம் கூட ஆயிடுச்சு. எங்கள் அப்பா அம்மாவை பார்த்து வளர்ந்த நானும் நீங்களே பாருங்கள். எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? ஃபோன் பண்ணாங்க, ஒரு 2 பார்த்து வந்துடலாமே. உங்கள் அம்மாவுக்கு என்றைக்கு தான் உடம்பு நல்லா இருந்தது, இன்றைக்கெல்லாம் என்னால் முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்குது. நீங்கள் விரட்டி போங்க, நான் போய் பார்த்து வரேன். நீ போயிட்டா குழந்தையார் பார்த்துக்கிறது? பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போவேன். பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போகிறதுக்கா நீ பெற்ற? போகிறதுன்னா அப்படியே போயிடு. அதெல்லாம் முடியாது. ஏன் போனா என்ன? அதெல்லாம் முடியாது. போகக்கூடாதுங்கிறேன்ல. போவேன், போயிட்டு தான் வருவேன். என்னடி குரலை விட்டு பேசுகிற? 2 வச்சா தெரியும். அடிச்சு பாருங்க, தெரியும். அடித்தா என்னடி பண்ணுவேன்? அடிச்சு பாருங்க. என் குழந்தை அன்னைக்கு என்னை பார்த்து பாருங்க, ரொம்ப வெக்கப்படுறேன். இப்போ நீங்களே சொல்லுங்கள், நான் இப்படி ஆனதுக்கு யார் காரணம்? நானும் எங்கள் அப்பா அம்மா பண்ண தப்பையே பண்ணிட்டேன். என்னை பார்த்து என் குழந்தை வளர்ந்தா நாளைக்கு அதோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? என்ன மாதிரி ஆகிடுவோன்னு நினைக்கவே பயமாக இருக்கு. நான் மாறணும், மாறியே ஆகணும். என் குழந்தை எதிர்காலத்துக்காக நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்கள்